அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தில் நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் தனுசு ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயம் இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயத்தை நிச்சயமாக அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது 24 மணி நேரத்தில் தொலைபேசி மூலியமாகவே சிறந்த முறையில் இந்த ஜோதிட நிலையத்தில் பலன்கள் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. தனுசு ராசி கால புருஷனுக்கு இது 9வது ராசியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 240 முதல் 270 வரை இருக்குது. இது ஒரு உபய ராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. மேலும் இந்த ராசியில் மூலம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரடம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதங்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி எதனுடைய வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேந்திய மனிதனின் வடிவத்தை உடைய ராசியாக இந்த ராசி இருக்குது. இந்த ராசிக்காரங்க தன் வேலையை தானே செய்து முடிப்பவர்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தைரியம், கடின உழைப்பு, வேலையில் விருப்பம் போன்ற குணங்களை உடையவர்களாக காணப்படுவாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களாகவும் திகழக்கூடியவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு, கருணை, இரக்கம் போன்ற குணங்களை உடையவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு ஸ்தானத்திற்கு உயரக்கூடிய நபர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. உபதேசம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பாங்க. எளிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்பிக்கை உரிய நபர்களாக காணப்படுவாங்க. மேலும் புத்திசாலிகளாக இருப்பாங்க. அறிவாளிகளாக இருப்பாங்க. நீதியும் நேர்மையும் கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீலம், மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு போன்ற நிறங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது. வியாழன், சனி, ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்கழி, பங்குனி, சித்திரை, ஆவணி, ஐப்பசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் சிறப்பான குணங்கள்லாம் இருக்குது. அதாவது அவங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரக்கம், கருணை உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. அன்பானவங்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றவங்களுக்கு தானாகவே போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக காணப்படுவாங்க. நல்ல எண்ணம் அதிக அளவில் உடையவங்களாக காணப்படுவாங்க. எளிமை, அடக்கம், பக்தி உடையவர்களாக இருப்பாங்க. பகட்டு இல்லாதவர்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணங்களும் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயத்தால் அதிக மனத்துயரம் அடைவாங்க. தீர்மானம் செய்ய இயலாதவங்க. அது மட்டும் இல்லாமல் அலட்சியம், வாக்கால் பிறரை புண்படுத்துதல் போன்ற செயல்கள் எல்லாம் உங்கள் குணத்தில் இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய மாற்றிக்கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு 3 விஷயத்தை கண்டிப்பாக மாற்றி பாருங்கள். நல்ல பலன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கணித பஞ்சாங்கத்தின் படி
நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்காரு. 16ஆம் தேதி கன்னி ராசிக்கு சென்றிருக்காரு. செவ்வாய் மிதன ராசியில் அமர்ந்திருக்காரு. புதன் சிம்ம ராசியில் நிற்கிறாரு. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு சென்றிருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு. மீனத்தில் ராகு பகவான் இருக்காரு. கன்னியில் கேது பகவான் இருக்காரு. மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 9 மற்றும் 10ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகள் உருவாகக்கூடும். சிறு வியாபாரிகள் சிரமங்களை சந்திப்பாங்க. சந்திர பகவானுடைய நகர்வு கூட ஏற்ற இறக்கமான பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 7ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வியாபார எதிரிகள் ஏமாற்றம் அடைவாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்க அதிக அளவு செலவு செய்வீங்க. மேலும் கட்டுமான தொழிலில் சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் உங்கள் ராசியில் 9ஆவது இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்றாரு. இதனால் நண்பர்களிடம் பகை வராமல் பார்த்து கொள்வது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் பார்த்து பேசி பழகுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்வதால் மேலதிகாரிகளின் கோபம் வேலையை பாதிக்கும். அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். கல்வி சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எடுப்பீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 10 மற்றும் 11ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் நம்பியவர்கள் ஏமாற்றம் தருவார்கள். அதனால் யாரையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்பாதீங்க. உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யுங்க. கண்டிப்பாக அது நன்மையிலே முடியும். ஆனால் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க. மேலும் வியாபாரிகள் கடுமையான முயற்சி செய்து லாபத்தை பார்ப்பாங்க. கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் கையிருப்பு கூடும். அதே போல் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 3ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் செய்கின்ற தொழிலில் மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றம் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாற்றங்களாக மட்டும்தான் வருங்க. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும். வீடு மனை வாங்குவீங்க. ராகு பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 4ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் போட்டி பந்தயங்களில் துணிந்தீருங்களா. அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். மேலும் கேது பகவான் உங்களுக்கு இந்த 7 நாட்களில் 10ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் கமிஷன் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். பங்கு சந்தை அதிக லாபத்தை கொடுக்கும். அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வசதி நல்லபடியாகவே இருக்கும். கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே உங்களால் அதை சமாளித்து விட முடியும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்னும் சிலருக்கு வெளியூரில் இருந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகமாக இருந்தாலுமே அதற்கேற்றாற் போல சலுகைகளும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க. உங்கள் பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. மேலும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி வியாபாரம் வழக்கம் போல உங்களுக்கு காணப்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடிய வாரமாக இந்த 7 நாள் உங்களுக்கு அமையும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 19, 22. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.